வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவிற்கு மற்றொரு நாட்டின் ஒப்புதல் ஏன்? மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தென்காசியில் ரூபாய் 44 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்க கர்நாடக ஆந்திர அரசுகள் அதிரடி நடவடிக்கை. இன்று 3 குழந்தை பெறும் தம்பதிக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிரடி அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் மகளிருக்கான திட்டங்களை கழகத் தலைவர் விஜய் நாளை அறிவிக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவிற்கு ஏன் மற்றொரு நாட்டின் ஒப்புதல் தேவை என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா 30 நாட்களுக்கு மட்டுமே எண்ணெய் வாங்க அமெரிக்கா முடிவு செய்யும் போது அது ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது. தனது சொந்த எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியாவிற்கு ஏன் மற்றொரு நாட்டின் ஒப்புதல் தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியா நடத்திய சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு கடற்படை பயிற்சியில் பங்கேற்ற உடனேயே ஆயுதம் ஏந்தாத ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனாவை அமெரிக்கா மூழ்கடித்த சம்பவம் கவலை அளிக்கிறது என்றும், பன்னாட்டு பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவிற்கு வந்த ஒரு கப்பல் அத்தகைய விதியை சந்திக்கும் போது இந்தியா அமைதியாகவோ அல்லது செயலற்றதாகவோ தோன்ற முடியாது என்றும், இந்தியாவின் நீண்ட கால மூலோபாய் சுயாட்சி மற்றும் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையின் பாரம்பரியத்தில் மத்திய பாஜக அரசு முற்றிலும் சமரசம் செய்ததாக தெரிகிறது என்றும், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாட்டின் இறையாண்மை மற்றும் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தென்காசியில் ரூபாய் 44 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் இன்று அரசு மருத்துவமனை அருகே அமைந்துள்ள ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசாண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஒருங்கிணைந்த வேளாண்மைத்துறை, மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் மொத்தம் 7,127 பயனாளிகளுக்கு ரூபாய் 44 கோடியே 5 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் ரூபாய் 6 கோடியே 2 லட்சம் மதிப்பீட்டில் 32 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 55 கோடியே 93 லட்சம் மதிப்பீட்டில் 185 திட்டங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் சிவபத்மநாதன், தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், காவல்துறை கண்காணிப்பாளர் மாதவன், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், குத்துக்கள் வலசை ஊராட்சி மன்ற தலைவர் சத்யராஜ் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கர்நாடகா மற்றும் ஆந்திர அரசுகள் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்க அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. கர்நாடகாவை தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்திலும் 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க ஆந்திர பிரதேச அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். அடுத்த 90 நாட்களுக்குள் இந்த தடை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 16 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கும் கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்துவது குறித்து நிபுணர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. இன்று காலை கர்நாடக அரசு பட்ஜெட் தாக்கலின் போது 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த மாநில அரசும் அறிவித்துள்ளது. சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளிடையே அதிகரித்து வரும் மொபைல் போன் போதை, மனநல பாதிப்புகள் மற்றும்
கல்வித்தர குறைவு ஆகியவற்றை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இரு மாநில அரசுகளும் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் ஏற்கனவே இதுபோன்ற சட்டங்கள் அமலில் உள்ளனர். இந்த நிலையில் இந்தியாவில் இதுபோன்ற சட்டத்தை கொண்டு வரும் முதல் மாநிலமாக கர்நாடகா உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆந்திராவும் அதனை பின்பற்றி உள்ளது. 2-3 குழந்தை பெறும் தம்பதிக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிரடியாக அறிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை சரி செய்ய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறார். அந்த வகையில் சட்டப்பேரவையில் புதிய மக்கள் தொகை மேலாண்மை கொள்கை குறித்த வரைவு திட்டத்தை அவர் வெளியிட்டார். அதில் 2வது, 3வது குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், 3வது குழந்தைக்கு 5 வயது வரை ஊட்டச்சத்து உதவித்தொகையாக மாதம் 1,000 வழங்கப்படும் என்றும், 18 வயது வரை அக்குழந்தைக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என்றும், குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்க்கு 12 மாதங்கள் விடுமுறையும், தந்தைக்கு 2 மாதங்கள் விடுமுறையும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை இல்லாத தம்பதிக்கு பிபிபிபி முறையில் IVF சிகிச்சை வழங்கப்படும் என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் மகளிருக்கான திட்டங்கள் நாளை அறிவிக்கப்படும் என தமிழக வெற்றி கழகம் தெரிவித்துள்ளது. உலகந்தோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் நாளை தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாமல்லபுரத்தில் மகளிர் தின விழா நடைபெற உள்ளது. விழாவில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் மகளிர் தின விழா நாளை மாலை 3 மணி முதல் 5 மணி வரை மாமல்லபுரத்தில் 4.5 ஜெரண்ட்ஸ் ஹோட்டலில் நடைபெற உள்ளது என்றும், இந்த மகளிர் தின விழாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் மகளிருக்கான திட்டங்கள் குறித்து கழக தலைவர் விஜய் அறிவிக்க உள்ளார் என்றும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு QR குறியீடுடன் நுழைவு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த அனுமதி சீட்டு பெற்றவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 8ஆம் தேதியன்று கழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் தின விழா கொண்டாடப்படும் என்பதையும் கழக தலைவர் விஜயின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவிலை அடுத்த முட்டம் மற்றும் மோவூர் ஊராட்சியில் புதிய நியாய விலை கடைகளை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் பொருட்களை வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையேற்று பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து முட்டம் கிராமத்தில் 13,23,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேசன் பொருட்களை வழங்கினார். மேலும் புதிய குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். இதேபோன்று மோவூர் கிராமத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டி வைத்தார். அதன் பின்னர் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேசன் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிதம்பரம் சார் ஆட்சியர் கிஷன்குமார், இணை பதிவாளர் ரங்கநாதன், கல்விக்குழு தலைவர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான கணேசமூர்த்தி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். குமிடிப்பூண்டி அருகே புதிய வழித்தடத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் அரசு பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைத்ததுடன் தானே 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்தை ஒட்டி பொதுமக்களை அசர வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் அம்மரம்பேடு கிராமத்திலிருந்து செங்குன்றம் செல்லும் புதிய வழித்தடத்தில்
பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அமரம்பேடு கிராமத்திலிருந்து செங்குன்றத்திற்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கும்மிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜனிடம் கோரிக்கை வைத்து வந்தனர். பல ஆண்டுகள் நிலுவையில் இருந்த கோரிக்கையை ஏற்ற கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் அமரம்பேடு கிராமத்திலிருந்து செங்குன்றம் செல்லும் வழித்தடத்தில் எண் 512S என்ற பேருந்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதன் பின்னர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் தானே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து பேருந்தை இயக்கி பொதுமக்களை அசர வைத்தார். ஸ்ரீபெரும்புதூர் ஏரியில் ரூபாய் 17 கோடி மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நீர்பிடிப்பின் பரப்பளவு 86 ஏக்கராகவும் பாசனத்தின் பரப்பளவு 1423 ஏக்கராகவும் உள்ள ஏரி நீர்வளத்துறையின் பராமரிப்பில் உள்ளது. இந்த நிலையில் ஏரியின் நீர்பிடிப்பு பரப்பையும் ஏரி கரையையும் ஒட்டியுள்ள சாலை துறைக்கு சொந்தமான சென்னை சுற்றுப்புற வட்ட சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏரியின் கரையை சேதமடையாமல் பாதுகாக்கவும் ஏரியின் நீர்த்தேக்கம் மற்றும் நீர்ப்பாசன திறனை மேம்படுத்தவும் நீர்வளத்துறை சார்பில் ரூபாய் 17 கோடி மதிப்பீட்டில் விரிவான சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏரியில் உள்ள களங்கல்கள் மதகுகளை சீரமைத்தல், ஏரியை ஆழப்படுத்துதல், வரத்து கால்வாய்கள் மற்றும் உபரி நீர் வெளியேற்றும் கால்வாய்களை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது ஏரியை பலப்படுத்தப்பட்டதற்கு பின்னர் ஏரியின் நீர்த்தேக்க திறன் மேம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் பேரூராட்சி மன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என ஓமலூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சந்திரகுமார் உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி மன்ற கூட்டம் தலைவர் செல்வராணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று அந்தந்த வார்டுகளின் தேவைகள் குறித்து முறையிட்டனர். மேலும் கோரிக்கைகள் எப்போது செயல்படுத்தப்படும் என கேள்வி எழுப்பிய நிலையில் நிதி நிலையை பொறுத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்று செயல் அலுவலர் சந்திரகுமார் தெரிவித்தார். கூட்டத்தில் குடிநீர் திட்டப் பணிகள் உட்பட ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் திட்டப் பணிகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓமலூர் அடுத்த கமலாபுரத்தில் தந்தை இறந்துவிட்ட நிலையிலும் கண்ணீர் சிந்தி தேர்வு எழுதிய ரோஸ்னி என்ற மாணவி தந்தை மீது கொண்ட அன்பையும் கல்வியின் மீது காட்டிய அர்ப்பணிப்பையும் கண்டு அப்பகுதி மக்கள் நெகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கமலாபுரத்தைச் சேர்ந்த ரோஸ்னி என்ற மாணவி தனது தந்தை தங்கராஜனின் உடல் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் தந்தையின் கனவை நனவாக்க +2 ஆங்கில தேர்வை எழுதியுள்ளார். கூலி தொழிலாளியான தங்கராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையிலும் ரோஸ்னி என்ற மாணவி தந்தை மீது கொண்ட அன்பையும் கல்வியின் மீது காட்டிய அர்ப்பணிப்பையும் கண்டு அப்பகுதி மக்கள் நிகழ்ச்சியில் ஆழ்ந்தனர். துயரமான சூழலிலும் சிதறாத மாணவியின் மன வலிமை பாராட்டுக்குரியது. தேர்வு எழுதி முடித்த பின்னர் நடைபெற்ற இறுதி சடங்கில் மாணவி கலந்து கொண்டு அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது. திருவொற்றியூர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள குற்றவாளியை காவல்துறையினர் பிடிக்க சென்றபோது குற்றவாளி பர்மா வசந்த் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ஏறிக்கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வரும் பர்மா வசந்த் என்பவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் புது வண்ணார்பேட்டை காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பர்மா வசந்த் கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் துணை ஆணையரின் தனிப்படை காவல்துறையினர் திருவொற்றியூரில்
பர்மா வசந்தை பிடிப்பதற்கு தேடி சென்றனர். திருவொற்றியூரில் இல்லாததால் பர்மா வசந்தின் பாட்டி வசித்து வரும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர். இதனை அறிந்த பர்மா வசந்த் தன்னை காவல்துறையினர் கைது செய்து விடுவார்கள் என்பதால் அடுக்குமாடி குடியிருப்பின் மீது ஏறிக்கொண்டு, என்னை கைது செய்தீர்கள் என்றால் உங்கள் கண் எதிரே கீழே குதித்து இறந்து விடுவேன் என்று பர்மா வசந்த் மிரட்டல் விடுத்தார். இந்த நிலையில் அரை மணி நேரத்திற்கு பிறகு காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல்துறையின் ஆய்வாளர் சுதாகர் சம்பவ இடத்திற்கு வந்து பர்மா வசந்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது, இனி எந்த குற்ற செயலிலும் ஈடுபட மாட்டேன் என மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு, இனி எந்த தவறும் செய்யாமல் இருந்தால் காவல்துறையினர் கைது செய்ய மாட்டார்கள் என லாபகமாக பேசி பர்மா வசந்தை கீழே அழைத்து வந்தனர். கீழே இறங்கி வந்ததும் பர்மா வசந்திற்கு அறிவுரை கூறி காவல்துறையினர் குடும்பத்தினரோடு அனுப்பி வைத்தனர். கோவை மாநகராட்சி மாமன்றத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் பெரியார் சிலை அமைத்தல் உள்ளிட்ட 67 தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கோவை டவுன்ஸ்கால் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற அவசர கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய வளாகத்தில் பெரியார் சிலை அமைக்க முன் அனுமதி, பூங்கா பராமரித்தல், ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட 67 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே 2வது முறையாக மாமன்ற அவசர கூட்டத்தை கூட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் என்பவர் மேயர் ரங்கநாயகியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன், ரமேஷ் ஆகிய இருவரும் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து தொடர்ந்து கூட்டத்தை நடத்த விடாமல் பிரச்சனையில் ஈடுபட்டு வரும் அதிமுக கவுன்சிலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேயரிடம் திமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தனர். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற குழு தலைவர் ராமமூர்த்தி பேசினார். அப்போது, கடந்த முறை அதிமுகவை சேர்ந்தவர் மேயராக இருந்தபோது தேர்தல் நேரத்தில் பணிகளை விரைந்து முடிக்க அவசர கூட்டம் நடத்தினார். அப்போது நான் கேட்டபோது பணிகளை விரைந்து முடிப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை என விளக்கம் அளித்தனர். ஆனால் இப்போது வேண்டுமென்றே அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வெளியே செல்கின்றனர். இதனை கண்டிக்கிறோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற குழு தலைவர் ராமமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ராமாபுரம் பகுதியில் நிலம் விற்பனை செய்வதற்காக ரூபாய் 11 லட்சம் முன்பணம் வாங்கிய நபரை காரில் கடத்தி சென்று பணத்தை திருப்பி கேட்டு தாக்கிய வழக்கில் பல் மருத்துவர் மற்றும் இளஞ்சிறார் உட்பட 9 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். சென்னை ராமாபுரம் செந்தமிழ் நகர் பகுதியில் வசித்து வரும் அனில்குமார் என்பவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் தனது நண்பர் தாமோதரன் என்பவருடன் அனில்குமாரும் சேர்ந்து கேளம்பாக்கம் பகுதியில் தேவி மற்றும் ராஜு என்பவருக்கு சொந்தமான இடத்தை விற்பனை செய்வதாக அனில்குமார் பெயரில் பவர் பத்திரம் பெற்றனர். இதையடுத்து கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பல் மருத்துவர் பவா என்பவருக்கு 4800 சதுரடியை விற்பனை செய்வதற்கு ஒப்பந்தம் செய்து கடந்த ஜனவரி மாதம் முன்பணமாக ரூபாய் 11 லட்சத்தை அனில்குமார் மற்றும் தாமோதரன் ஆகிய இருவரும் பெற்றனர். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி பல் மருத்துவர் பவாவிற்கு இடத்தை கிரயம் செய்து கொடுப்பதற்காக கீழம்பாக்கம் பகுதியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு அனில்குமார் சென்றார். அங்கு வந்த பல் மருத்துவர் பவா நிலத்தின் ஆவணங்களை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சரிபார்த்த போது நிலத்தின் தாய் பத்திரம் தவறாக இருப்பதால் பத்திரம் பதிவு செய்ய முடியாது என அலுவலர்கள் தெரிவித்தனர். உடனே அனில்குமாரிடம் அட்வான்ஸ் வாங்கிய ரூபாய் 11 லட்சத்தை பாவா திரும்ப கேட்டுள்ளார். அப்போது தாமோதரனிடம் பணம் உள்ளது, அவரிடம் வாங்கி தருகிறேன் என்று அனில்குமார் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பவா தனது தம்பிகள் மற்றும் நண்பர்களை காரில் வரவழைத்து அனில்குமாரை வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்று கோவளம் பகுதியில் உள்ள ரிச்சார்ட்டில் வைத்து தாக்கியுள்ளனர். மேலும் கடத்தல்காரர்கள் அனில்குமாரின் உறவினர்களை தொடர்பு கொண்டு அனில்குமாரை கடத்தி வைத்திருப்பதாகவும்
நிலத்திற்கான முன்பணத்தை கொடுத்துவிட்டு அவரை மீட்டு செல்லுங்கள் எனவும் தெரிவித்தனர். இதுகுறித்து அனில்குமாரின் மாமா கண்ணன் என்பவர் ராமாபுரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட திருப்போரூர் பகுதியைச் சேர்ந்த பல் மருத்துவர் பவா, அவரது தம்பி ராஜ்குமார் மற்றும் பரன், சதீஷ், வினோத், சாய்ஸ்ரீ, ராகேஷ், விக்ரம், இளஞ்சிறார் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களையும் பறிமுதல் செய்து கடத்தப்பட்ட அனில்குமாரை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். தலைவாசல் அருகே தனியார் கல்லூரி பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கல்லூரி மாணவிகள் உயிர் தப்பினர். காரில் பயணித்த சிறுவன் காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே தனியார் மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் கூடமலை, கொண்டையம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல் கல்லூரி பேருந்தில் மாணவிகளை கல்லூரிக்கு அழைத்து கொண்டு வீரகனூர் வழியாக பேருந்து சென்றபோது எதிர் திசையில் வந்த கார் கல்லூரி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் கல்லூரி மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். காரில் வந்த சிறுவனுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வீரகனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவெண்ணெய்நல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கினார். அதன் பின்னர் பள்ளி மாணவிக்கு இரத்த சோகை கண்டறியும் பரிசோதனையை தொடங்கி வைத்தார். முகாமில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தாப்பள்ளூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் தாப்பள்ளூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவையொட்டி இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார். முகாமில் கல்லூரி மாணவிகளும் இளைஞர்களும் என 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் அளித்தனர். முகாமில் சுகாதார ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி உட்பட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் அளித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர். பொள்ளாச்சியில் தடுப்பூசி மற்றும் பயோடெக் மருத்துவ தொழிலில் மத்திய அரசிற்கு தனது பங்குகளை வழங்கிய டாக்டர் ஆனந்த் குமாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து தடுப்பூசிகள், பயோடெக் மருந்துகள், கால்நடைகளுக்கான தடுப்பூசிகள் உள்ளிட்ட தயாரிப்பு தொழிலில் பொள்ளாச்சியில் தனியார் சங்கத்தின் சார்பில் ICMR நுண்ணறிவியலின் மூலம் மத்திய அரசிற்கு தனது பங்களிப்பை வழங்கியது. மேலும் தேசிய கொரோனா அவசர காலங்களில் 30 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை தயாரித்து பொள்ளாச்சி தனியார் சங்கம் மத்திய அரசிற்கு வழங்கியுள்ளது. இதற்காக டாக்டர் ஆனந்தகுமாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதனையடுத்து டாக்டர் ஆனந்தகுமார் பேசினார். அப்போது இந்தியாவில் உள்ள அனைத்து தடுப்பூசிகளும், கால்நடை தடுப்பூசிகளும் மத்திய அரசுதான் மிக குறைந்த விலையில் நிர்ணயம் செய்து எல்லா மாநிலங்களுக்கும் வழங்குகிறது என்றும், இந்தியாவிற்கு தேவையான தடுப்பு மருந்துகளை ஒரு குழு அமைத்து இலவசமாக மக்களுக்கு தருகின்றது என்றும், நோய்கள் வருவதற்கு முன்பு தடுப்பு மருந்துகளை பயன்படுத்தினால் நன்மை தரும் என்றும், தனது நிறுவனத்தில் பல புதிய தடுப்பு மருந்துகளில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது என்றும், டெங்கு தடுப்பூசி மருந்துகள் ஆராய்ச்சியின் முடிவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நன்றாக இருக்கிறது என்றும், இதேபோல் பல்வேறு தடுப்பூசிகள் மற்றும் பயோடெக் மருந்துகள் மிக குறைந்த விலையில் மத்திய அரசால் விற்கப்படுகிறது என்றும் டாக்டர் ஆனந்த்குமார் தெரிவித்தார். பெரியபாளையம் அடுத்த திருநிலை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அழகம்மை உடனுரை திருநீலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருநிலை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகம்மை திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காலையில் கோவில் அருகே அமைக்கப்பட்ட
யாக குண்டத்தில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் வைக்கப்பட்டு யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கணபதி ஹோமம், தன பூஜை, பூர்ணாகதி, கரிகோளம், கண் திறப்பு என முதல் கால பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் 2, 3 என 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணியளவில் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியர்கள் தலையில் சுமந்தபடி மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வளம்புரி விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், கால பைரவர், சண்டிகேஸ்வரர், மூலவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் சிவச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றி பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் மலர்களாலும் ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்து தீபாரதனை காண்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினரும் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவில் திருநிலை கிராமத்தை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அழகம்மை திருநீலகண்டேஸ்வரரை வழிபட்டனர். பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வழிவிடு முருகன் திருக்கோவிலில் சனி பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்று அமைந்துள்ள ஸ்ரீ வழிவிடு முருகன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் காகம் ஜேதிட நிலையத்தினரால் இலவசமாக சனி பெயர்ச்சி யாகம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை 8:27 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்ந்தார். இதனை முன்னிட்டு காகம் ஜேதிட நிலையத்தினர் சார்பில் சனி பெயர்ச்சி யாகம் நடைபெற்றது. முன்னதாக யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சனி பகவானுக்கு ஊற்றி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் சனி பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி சீனிவாச சாஸ்திரிகள் மற்றும் கோவில் அறங்காவலர் ஜெயக்குமார் தலைமையில் சனி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்ற தம்பதியர்களுக்கும் சங்கல்பம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. சனி பெயர்ச்சி யாக வேள்விகள் இன்று மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. சனி பெயர்ச்சி விழாவில் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சனி ஈஸ்வர பகவானை வழிபட்டனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு பந்தர்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவில் என்றழைக்கப்படும் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றமும் ஏப்ரல் 27ஆம் தேதி தேரோட்டமும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் பந்தர்கால் நடும் விழா நடைபெற்றது. முன்னதாக பந்தர்காலுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் பந்தர்கால் நடப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கவிதா, கண்காணிப்பாளர் ரவி, செயல் அலுவலர் சத்யராஜ் உள்ளிட்ட அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநறையூரில் சனீஸ்வர பகவான் குடும்ப சமேதராய் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று காலை சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. கும்பகோணம் அடுத்த திருநையூர் கிராமத்தில் பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சனீஸ்வர பகவான் மந்தாதேவி, ஜெட்டாதேவி என 2 மனைவிகளுடனும், மாந்தி, குளிகன் என 2 மகன்களுடனும், மேலும் காக்கை வாகனம், கொடிமரம், பலி பீடங்களுடன் தனி சன்னதியில் மங்கள சனி பகவானாக அருள்பாலித்து வருகிறார். இந்த நிலையில் இவ்வாலயத்தில் உலக மக்கள் நலம் பெற வேண்டி தசரத சக்கரவர்த்தி வழிபாடு செய்துள்ளார். அதேபோல் ராமபிரானும் ஆலயத்தில் வழிபாடு செய்துள்ளதாக தல வரலாறுகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு சிறப்புமிக்க இக்கோவிலில் சனி பகவான் மீன லக்னத்திலும் கும்ப ராசியில் இருந்து இன்று காலை மீன ராசிக்கு பெயர்ச்சியாகியுள்ளார். இதனை முன்னிட்டு சனி பகவானுக்கு மூலிகை பொருட்களால் யாக வேள்விகள் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து மூலவர் சனீஸ்வர பகவான், மந்தா தேவி, ஜெட்டா தேவி, மாந்தி, குளிகன் ஆகியோருக்கு நல்லெண்ணெய், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதன் பின்னர் தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இத்திருக்கோவிலில் மட்டுமே சனீஸ்வர பகவான் திருக்கல்யாண உற்சவம் நாளை மாலை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியாவிற்கு மற்றொரு நாட்டின் ஒப்புதல் ஏன்? மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தென்காசியில் ரூபாய் 44 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்க கர்நாடக, ஆந்திர அரசுகள் அதிரடி நடவடிக்கை. இன்று 3 குழந்தை பெறும் தம்பதிக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிரடி அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் மகளிருக்கான திட்டங்களை கழகத் தலைவர் விஜய் நாளை அறிவிக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.